நான் தான் கட்டியங்காரி வந்துள்ளேன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, சண்டை தொலைகிறது, சமாதானம் வளர்கிறது. வந்தேனே வந்தேனே கட்டியங்காரி வந்தேனே, வந்தேனே வந்தேனே கட்டியங்காரி வந்தேனே, வந்தேனே வந்தேனே கட்டியங்காரி வந்தேனே. அட நிறுத்து கட்டியங்காரி. ஆமா, கட்டியங்காரனை பார்த்திருக்கிறேன். இதென்ன புதிய கட்டியங்காரி? சரி சரி, வந்த கதையை சொல்லு. பண்டொரு காலத்திலே இந்த உலகத்தில் மனிதர்களும் மிருகங்களும் ஒன்றாக இருந்தனர். அது ஒரு காலம், அற்புதமான காலம். புளியம்பழம் பழுத்தால் புளிமுத்து விளையாடுவோம். ஒரு தாயம் முத்தாயம். வெயிலடிக்கும் காலத்திலே கண்ணாமூச்சி விளையாடுவோம். ஒன்னாங்கிளி, ரெண்டாங்கிளி, மூணாங்கிளி, நாலாங்கிளி. அப்படி போடு கிளிகிளி. கொம்பும் இலைத்தழைகளும் வயலுக்காய் வெட்டுகையில் சிலம்பாட்டமும் அடிச்சு கடிப்பாங்க. இங்கன எடுத்து இங்கன தூக்கி இங்கன வச்சு 1 2 3 அடி அவனுக்கு வருமத்துல. இது போலத்தான் நம்ம கலைகளும் பண்பாடும் ஐந்திணைகளில் நிறைஞ்சிருக்கு. ஐந்திணைகளா? அத பத்தி கொஞ்சம் சொல்லு கட்டியங்காரி. நானும் தெரிஞ்சுக்குவேன், இவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. குறிஞ்சியிலே கொம்புத்தேன் கிளைகளாட, வெள்ளி நீர் வைரமாலை மலையரசி கழுத்தினிலே, முந்திரி பழம் கமுகும் ஏலம் திணைமா ஒன்றாக அன்பாக சமமாக கை கோர்த்து கலையான கலை வளர்த்த பழங்குடி மக்கள் என்றோ, கலையான கலை வளர்த்த அவர் கலைகளை அன்போடு வணங்கிடுவோம், அன்போடு வணங்கிடுவோம், அன்போடு வணங்கிடுவோம். தாயே கேளம்மா கேளு. குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். மலையரசி வீற்றிருக்க அங்கு வேட்டுவர் பெண்டுகளெல்லாம் குலவையிட்டு பாடுவார்கள். மஞ்சு மேகம் இறங்கி வரும், மிருகமெல்லாம் அலைந்து திரியும். அந்த அடர்ந்த வனத்திற்குள் மருந்துரைப்பாள் பழங்கிழவி. தில்லேலேலேலேலேலோ புள்ளே ரங்கம்மா, தில்லேலேலேலேலேலோ புள்ளே ரங்கம்மா, தில்லேலேலேலேலேலோ புள்ளே ரங்கம்மா, தில்லேலேலேலேலேலோ புள்ளே ரங்கம்மா. குறிஞ்சி நிலத்தை அழகாக சொன்ன. அடுத்தது என்ன? முல்லைதானே. இங்கு குயிலும் முயலும் குதித்திடுமே, அங்கு முல்லை கலை வளர்ந்திடுமே. முல்லை காடும் புதரும் வளர்ந்திடும்
மயில் தோகை விரித்திடுமே, அதில் மானும் ஆடும் குதிக்கின்றதே, செண்பகம் மணக்கின்றதே, அதில் தாவரம் சிரிக்கின்றதே, முல்லை காடோ களிக்கின்றதே, முல்லை காடோ களிக்கின்றதே. ஆமா ஆமா, முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மண்ணும் புதரும் அடர்ந்திருக்க, காட்டு தாவரங்கள் இருண்டிருக்க, காலை சூரியன் மெல்ல ஒளியெடுத்து குளிக்கையிலே குயில் வந்து பாடும், மயில் நின்று ஆடும், செண்பகப்பூ மலர்ந்து அண்ணாந்து சிரிக்கும். வாழணுமா வறுமையோடு வாழணுமா தமிழ் குடியினரே, பசி வாட்டும் கொடுமை தீர்க்க வழி ஏதுமில்லையோ. வாழணுமா வாழணுமா வறுமையோடு வாழணுமா தமிழ் குடியினரே, பசி வாட்டும் கொடுமை தீர்க்க வழி ஏதுமில்லையோ. வகை வகையாய் பலர் உண்ணும் போது ஏழை மட்டும் நாட்டிலே வீட்டிலே திருவோடு ஏந்தி தெருவிலேயே திரிகிறான், திருவோடு ஏந்தி தெருவிலேயே திரிகிறான். சாதி இல்ல சாத்திரங்கள் ஏதும் இல்ல, சிங்கத்தமிழனே முழங்கு. சேரியிலே வாழும் மக்கள் வானம் வரை உயரும் வாழ்வுதானம் செய்ய கிளம்பு. நீ சொன்னப்போதான் எனக்கு பாட்டி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அடுத்தது மருதத்தை பத்தி சொல்லு கட்டியங்காரி. மருத நில வயலோரம் தெம்மாங்கு கேட்குமே, காடு வெட்டி கழனியாக்க ஆறு வந்து கூடுமே, நதியின் பண்பாடு கரையினில் செழிக்குமே, கலை கொண்ட நெஞ்சமது சிலை செய்து நின்றதே, ஓய்வினில் இலக்கியங்கள் தமிழினை வளர்த்ததே, கூத்தும் பாட்டும் குரவையும் நடக்கின்றதே, ஆதி தமிழனின் மேன்மை தெரிகின்றதே. மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும், புன்னை மரத் தொட்டிலே ஆடும் குழந்தைக்கு வயலோர பாடல்கள் பாலூட்டி மகிழ வைக்கும். மக்கள் பண்பாட்டை செழிக்க வைத்த அருவியது ஆராய் ஓடி வரும். இலக்கியத்தை வளர்த்தெடுத்த நாட்டுப்புற பாடலிங்கே கதிரறுத்து சுமந்து செல்லும். சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, மக்கள் கலை வளர்ந்திடவே மக்கள் விழித்தெழுந்திடவே, மக்கள் கலை வளர்ந்திடவே மக்கள் விழித்தெழுந்திடவே,
சக்கை குச்சி ஆடி வாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி ஆடி வாரம் சபை நடுவினிலே. மலர்கள் தூவி வாழ்த்திடுவோம் இந்த பூமி தாயின் மனம் குளிர, கால் சலங்க கட்டி சலசலக்க நாங்க கரகம் தூக்கி ஆடிடுவோம். ஆமா, மலர்கள் தூவி வாழ்த்திடுவோம் இந்த பூமி தாயின் மனம் குளிர, கால் சலங்கை கட்டி சலசலக்க கரகம் தூக்கி ஆடிடுவோம். அற்புதமாக சொன்ன கட்டியங்காரிக்கு எனது செல்லமான முத்தங்கள். நெய்தல் நிலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லடியோ. நெய்தல் கரையில் கடலின் சனங்கள் வாழ, அலை அலையாய் வரும்போது கடலே இசையானது. முத்து பவளம் வலம்புரி சங்குகள் பெருக, கடலன்னை மடியினிலே உப்பும் உருவானது, வீரம் கலையானது. படகினை செலுத்திடும் சனங்களையும் உள்ளுக்குள் ஓடிடும் உயிர்களையும் நீலமடியினில் காத்திடும் அன்னையே, நீலக் கடலன்னை மடியினிலே படகோட்டி முத்தெடுத்து பவளமெடுத்து வலம்புரி சங்கெடுத்து ஆடிடுவார். மரமடி போன்ற கைகளினால் வலை வீசி மீன் பிடித்து வாழ்ந்திடுவார். மீன் முள்ளெடுத்து வாழ் செய்து, ஆமை தோடு கேடயம் செய்து வீரமாய் போர் புரிவார். இவையெல்லாம் சேர்ந்து கலந்த நிலத்தில் பஞ்சம் வந்தால் பாலை என்றிடுவார். நம் கொற்றவையோ துணை வருவாள். தத்தோம் தோம் தக்கிட ஜன தகத்தை, தத்தோம் ததுக்கிட தக்கிட 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 ஜன தக தக்கிட ஜன தகத்தை. மதங்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டிவிட்ட இந்த கூட்டத்தை நாம் களியலாட்டம் ஆடுகிற கோலெடுத்து ஓட்டிடுவோம், ஓட்டி ஓட்டி ஆடிடுவோம், ஓட்டி ஓட்டி தகதகதிகை. கட்டியங்காரி, இவ்வளவு நேரம் நீ ஐந்தனைய பற்றி அழகாக சொல்லி தந்தாய். எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த ஜனங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். அப்ப நான் வரட்டுமா? மரபுகளையும் கலைகளையும் வேறறுத்து வாழ்வை அந்நியமாக்கும் சூழலில் உங்களுக்கு